பள்ளிவாசல்களில் சிறுவர்களை விரட்டக்கூடிய ஒரு மிக வருத்தமான ஒரு நிலைமையை பார்க்க முடியும். ரொம்ப பசங்க விளையாடுறாங்க, ஓடுறாங்க, அதனால பசங்களை விரட்டக்கூடியவர்களாகும். சில இடங்கள்ல பார்த்தோம்னா சின்ன குழந்தை அழும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையினுடைய அழுகைக்காக தொழுகையை விரைவாக முடிச்சாங்க. ஆனா அந்த பசங்க அழுகிற காரணத்தினால சில பள்ளிவாசல்கள் அறிவிப்பு பண்றாங்க. என்ன அறிவிப்பு? குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க. இதனால அந்த பிள்ளையினுடைய தொடர்பும் இல்லாம போயிடுது, அவர் வாப்பாவும் அப்படியே போயிடுறாரு. அப்ப இந்த ஒரு நிலை நம்முடைய பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது. சிறுவர்களுக்கு பின் சஃப் உகந்ததுதான், அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. நாம தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சஃப் தான் இருக்குன்னா அவங்க முன் சஃப்புக்கு வந்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அங்கதான் நின்று ஆகணும். அப்படி நிற்கும் பொழுது இக்காமத்து சொல்றதுக்கு நம்ம இடத்துல வாய்ப்பு கேட்கிறாங்களா, அல்லது பாங்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கேட்கிறாங்களா? அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுக்கு அந்த இக்காமத்தினுடைய வாசகங்களோ பாங்குனுடைய வாசகங்களோ தெரிகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை கொடுத்தவர்களை உருவாக்க வேண்டும். அப்போதான் அவர்களுக்கு அந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு, அதனுடைய ஆர்வம், இபாதத்துகளுடைய ஆர்வம் மேம்படும்.